ஜக்காத் நம்ம உறவினர்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அப்படி கொடுக்கும் போது அவங்களுக்கு நம்ம ஜக்காத்துன்னு சொன்னா அவங்க வாங்குறதுக்கு மறுக்கிறாங்க. அந்த நியத் மட்டும் வச்சுட்டு நம்ம சும்மா கொடுக்கலாமா? ஜக்காத்தை உறவினருக்கு கொடுக்கலாமா? கொடுக்கலாம்னு சொன்னா ஜக்காத்துன்னு சொன்னா வேணாங்கிறாங்க அவங்க. அதனால வேற ஏதாவது மனசுல மட்டும் நினைத்து கொண்டு சும்மா கொடுத்துடலாமான்னு கேட்கறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம இஸ்லாமிய முறை பிரகாரம் ஜக்காத்து கொடுக்கறதா இருந்தால் அந்த அதிகாரம் நம்ம கையில இருக்காது. முதல் விளங்கிக்கணும். ஏன்னு கேட்டா, இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குமே ஆனால் எல்லாருடைய ஜக்காத்தையும் அரசாங்கம் வசூல் பண்ணிக்கிறோம். நீங்க உங்க சொந்தக்காரங்களுக்கோ நான் என் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க முடியாது. ஜக்காத்துடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டா, திரட்டி கொடுப்பதுதான். அரசாங்கத்திலிருந்து வசூலித்து விட்டு அரசாங்கம் பார்த்து ஏழைகளுக்கு கொடுக்குமே தவிர, ஏன் ஜக்காத்தை ஏன் சொந்தக்காரங்களுக்கு, உங்க ஜக்காத்து உங்க சொந்தக்காரங்களுக்குங்கிற ஒரு கான்செப்ட் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்கவே செய்யாது, இருந்திருக்க முடியாது. ஜக்காத்து இல்லாத தர்மங்கள் இருக்குல்ல, ஜக்காத்துனா இந்த 2.5%, 100%, அதுக்கு மேற்கொண்டு நம்ம செய்யறோம் இல்லையா, அது நம்மளா செஞ்சுக்கிறது. அது அரசாங்கம் வசூல் பண்ணாது. அதுதான் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அவங்க கொடுத்ததாக நீங்க என்ன செய்யறீங்க, ஹதீஸ்ல பார்க்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜக்காத்தை சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தாங்க என்பது கற்பனை கூட செய்ய முடியாது. ஏன்? ஜக்காத்தை விநியோகிக்கிற ரைட் மக்களுக்கு இல்ல. இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குமே ஆனால் இப்போ மக்களுக்கு இல்ல. இப்போ இஸ்லாமிய அரசாங்கம் உள்ள ஒரு நாட்டில் நீங்க வாழ்ந்தீங்கன்னு சொன்னா உங்கள்கிட்ட வலுக்கட்டாயமா வாங்கிட்டு போயிருவாங்க. நீ என்னப்பா உங்க அண்ணனுக்கு கொடுக்குற, இங்க கூட நாங்க கொடுத்துக்கிறோம் எடுத்துட்டு போயிருவாங்க அரசாங்கத்தில். அப்ப இஸ்லாத்துல ஜக்காத்து என்பது அரசாங்கம் வாங்கி விநியோகிக்கிறது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து முறையா இருந்ததுனால சொந்த பந்தத்துக்கு கொடுக்குதல் என்பது வரவே வராது. இதை நம்ம விளைவிக்கணும். அப்ப நம்ம இப்ப அரசாங்கம் இல்லையே அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம அரசாங்கம் இல்லைங்கும் போது கூட்டாக நம்ம ஒன்றாக திரட்டி ஜக்காத்து கொடுப்பது நல்லதா? கட்டாயப்படுத்த இயலாது. நம்மளா கொடுக்கலாம்ல, ஒரு இடத்துல ஒரு நிறுவனத்துல அப்படி கொடுப்பது நல்லதா, தனித்தனியா கொடுப்பது நல்லதான்னு கேட்டீங்கன்னா திரட்டி கொடுப்பது நல்லது. ஏன் நல்லதுன்னு கேட்டா, இந்த ஜக்காத்துன்ற அடிப்படையில் இந்த பிச்சை கேட்டு வர்றாங்க பாருங்க, அவங்க தான் ஜக்காத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஜக்காத்துன்னு சொல்லி வீடு வீடா போய் வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்ப ஒருத்தனே 1000 பேருடைய ஜக்காத்தை வாங்கிடுறான். முந்த நாள் பேப்பர்ல போட்டிருக்கான். முந்த நாள் ஒரு பேப்பர்ல தஞ்சாவூர்ல ஒரு ஆள் நினைஞ்சிருக்காரு, ஊமை பள்ளியாசல்ல பிச்சை எடுத்து வந்திருக்காரு. அவரை சந்தேகப்பட்டு முஸ்லீம் ஆள் தான் சந்தேகப்பட்டு சோதிச்சு பார்த்தா 4 லட்சம் ரூபாய் பணம் இருக்குள்ள பெட்டியில. சாதாரணமா சொல்றேன். அப்ப இந்த மாதிரி பிடிச்சி அந்த கடைசியில அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க. அது ஒரு விஷயம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் பிச்சை எடுக்கிறவங்களுக்கு பெரிய அளவுல பணம் சேர்க்கறதுக்காக வேண்டி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் சமூகத்தில் மானத்தோட இருக்கிறவன், யார்கிட்ட கையேந்த கூடாது அப்படின்னு தேவை உள்ளவன் எவ்வளவு பேர் இருப்பான். இதெல்லாம் ஒரு கூட்டாக நம்ம செய்யக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும், தேடி தேடி கொடுக்க முடியும். டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரிலாம் ஆகாது. அதாவது நானும் இவர்கிட்ட போய் வாங்கிட்டு போயிருவேன், இவரும் இவர்கிட்ட போய் வாங்கிடுவாரு, இவரும் அவர்கிட்ட போய் வாங்கிடுவாரு. அப்ப ஒரு ஆள்கிட்ட 3 பேர் வாங்கிட்டு போயிருவோமே, அப்படி ஆயிருது. நானே என்ன செய்வேன், நான் 10 பேர்ட்ட வாங்குவேன். நானே உங்கள்கிட்டையும் ஜக்காத்து வாங்கிக்கிறேன், உங்கள்கிட்டையும் கேட்பேன், உங்கள்கிட்டையும் கேட்பேன். இவர் ரோசக்காரரா இருப்பாரு, யார்ட்டையும் கேட்க மாட்டாரு. நான் ரோசம் இல்லாதவனா இருப்பேன், நான் 50 பேர்ட்ட வாங்குவேன். இதெல்லாம் ஒரு பிச்சைக்காரனை உண்டாக்கும். நம்மளை தனித்தனியா ஜக்காத்தை நீங்கள் கொடுத்தீர்களே ஆனால் அது கரெக்டான முறையில் சேராது. அது போக ஜக்காத்து என்பது ஏதோ அன்றைக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்கிற செலவு அல்லது. ஜக்காத்துன்னா ஒருத்தன் கஷ்டப்படுறானா, ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு கடையை பெட்டி கடை வச்சு பொழைச்சிட்டு போடான்னு அவன் ஜக்காத்து கொடுக்கணும்னு மாறணும். ஜக்காத்துங்கிறது சும்மா தேவைக்கு 5-10 கொடுக்கறது கிடையாது. அவனுடைய நிலைமையை அறிந்து அவனை மேல தூக்கி விடுறதுக்கு அப்படி கொடுக்கறதா இருந்தா ஒரு ஆள் தூக்கி விட முடியுமா? முடியாது. நம்ம கொடுக்குற 5000 ரூபாய் யாரை தூக்கி விட முடியும்? நம்ம கொடுக்குற 10,000 பல லட்சங்கள் பல கோடிகள் இருந்தா ஒரு வருஷத்துக்கு 10 பேரை இலக்கு வச்சுக்கிட்டு ஒரு 10 பேரை வியாபாரி ஆக்குவது, 10 பேரை இந்த மாதிரி ஆக்குவதுன்னு ஒரு இலக்கு வச்சு கொண்டு செய்யலாம். அப்ப அது யார் ரொம்ப நம்பிக்கையான நிறுவனமா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நிறுவனப்படுத்தி கொடுப்பது சிறந்தது. ஏன் சிறந்தது குணம்? கட்டாயப்படுத்தி வாங்குறதுக்கு வழி இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்துல நிறுவனப்படுத்தி தான் செஞ்சாங்க. விரும்பி செய்வது, இப்ப கட்டாயப்படுத்த ஆள் இல்லாதனால விரும்பி செய்வது. இப்பவும் என்ன வராது, சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறதுங்கிற ஒரு கான்செப்ட் வராது. அதே நேரத்தில் தனியா ஒருத்தர் ஜக்காத் விநியோகிக்கலாமா அப்படின்னு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இது முறை சிறந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அந்த வசூலிக்க அதுக்கு முறைகள்லாம் இல்லைன்னு சொன்னா அவங்களும் கொடுத்து கொள்ளலாம். ஒரு காலம் வரும், ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு காலம் வரும் தன்னுடைய ஜக்காத்தை ஒருவன் எடுத்துக்கொண்டு ஒவ்வொருத்தட்டியா போய் வேணுமான்னு கேட்பான். எல்லாரும் எனக்கு வேணாம் உனக்கு வேணாம், நேற்று தான் வாங்கியிருப்பேன், இன்னைக்கு இந்த பறக்கத்தா இருக்குன்றாங்க.
யார்கிட்டையும் போய் அலைஞ்சு பார்த்துட்டு யாருமே வந்து ஜக்காத்தை வாங்க ஆள் இருக்காது. அப்படி ஒரு காலம் உண்டாகும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல இருந்து என்ன விளங்குறது? வாங்குறதுக்கு அரசாங்கம் இல்லைன்னு சொன்னா அவரவரும் கொடுக்கலான்னு விளங்குது. அவர் என்ன செஞ்சிடல, நமக்கு அரசாங்கம் இல்லைன்னு அவர் வச்சுக்கிட்டு இருக்கல. அவர் தன்னுடைய ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு யாருக்காவது வேணுமா என்று அலைவார். ஒருத்தர் எனக்கு வேணாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பணம் தாறுமாறா பெருக்கெடுத்து ஓடும். அப்படி ஒரு காலம் வராம உலகம் கியாமத் நாள் வராதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த மாதிரி இதுல என்ன விளங்குது? தன்னுடைய ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு ஒருத்தன் வந்து அவனே விநியோகம் பண்ணுவான் அப்படின்னு சொல்வதில் இருந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கொடுக்கவும் செய்யலாம். சிறந்தது நம்ம சொல்லியிருக்கமே தவிர இல்ல நான் தனியாக நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க செஞ்சீர்களே, ஆனால் உங்க ரைட் வந்துருது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா நீங்க சொந்த பந்தத்துக்கு கொடுக்கலாம். இந்த 8ல இருந்தா 9வது அத்தியாயம் 60வது வசனத்துல 8 பேருக்கு 8 வேலைக்கு கொடுக்கலாம்னு நல்லா சொல்றான். ஃபகீரு, அதாவது மிஸ்கீன், ஃபகீர்னா யாசிக்கிறவன், மிஸ்கின்னா யாசிக்காம ஏழையா இருக்கிறவன், கடன் பட்டவன், ஆமா இஸ்லாத்தின்பால் உள்ளங்களை ஈர்ப்பதற்காக வேண்டி அடிமைகளை விடுதலை, அடிமைலாம் இப்ப கிடையாது, 8 மணி இப்ப வராது, அடிமைகளை விடுதலை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யக்கூடியவர், அதுவும் இப்ப வராது. 8ல 6 தான் இப்ப இருக்கும். 8 விஷயத்தை எல்லாம் சொல்றான் பாருங்களேன். 6 வகையானதுதான் இந்த காலத்துல இருக்கிறது கொடுக்க போறோம். அதே மாதிரி வந்து ஜக்காத்தை வசூலிக்க ஒரு ஆள் அனுப்புறோம்ல, அவருக்கு ஜக்காத்திலிருந்து ஊதியம் கொடுக்கலாம். அது ஒரு வகை. அதையும் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா 5 தான் வரும். அப்ப 5 வகையான பணிகளுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஜக்காத்தை வந்து செலவழிக்கலாம். அதுல உங்க சொந்தக்காரர் அடங்குவாரையானால் கொடுத்துட்டு போங்க. சிறந்தது உங்களுக்கு இஸ்லாமிய அரசாங்கத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்படி இல்ல. சிறந்தது கூட்டாக செய்வதுதான். ஆனால் அப்படி எந்த வாய்ப்பும் இல்லாத நேரத்தில் தனியா ஒருத்தன் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். இந்த 5 கேட்டகரி தான். அவன் சொந்தமா பந்தமாங்கிற டாபிக் எல்லாம் கிடையாது. இந்த 5ல அடங்கினா கொடுங்க. உங்க சொந்தக்காரர் கடன் பட்டிருக்காரு, இந்தாங்க எத்தனை 1 லட்சம் ரூபாய் கடனா கொடுங்க. இப்ப அவங்க என்ன கேட்கறாங்க? இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது ஜக்காத்துனா வேணான்றாங்க, வேற மாதிரினா வாங்கிக்கிறேங்கிறாங்கன்றாங்க. இதே முதல் தப்பு. ஜக்காத்துனா வேணான்லாம் சொல்லக்கூடாது. நமக்கு அந்த தகுதி இருந்தா என்ன ஜக்காத்துனா கேவலமா? நீ நான் கேட்கிறேன் ரூபாய் 1000 ரூபாய் தான். அது ஜக்காத்துனா என்ன? வேற என்னது? 1000 ரூபாய் தானே, தேவைக்கு வாங்கிக்கிற வேண்டிய. இதுல என்ன இருக்கு? இதுல என்ன கௌரவம் இருக்குன்ற? ஜக்காத்துங்கிறது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஹக்கு, உரிமை. ஒஃபி அம்வாலியும் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்பவருக்கும் இல்லாதவருக்கும் அவர்களுடைய பொருளில் உரிமை இருக்கிறது. ஜக்காத்துங்கிறது இல்லாதவனுக்கு இருப்பவன்ட்ட உள்ள உரிமை. அது ஒருத்தர் கோடீஸ்வரரா இருக்காரா, அவர் ஜக்காத் தர்றாரா, ஏன் உரிமை கொண்டா? நம்ம காசு கொண்டான்னு வாங்கிக்கிறோம். நீங்க அது வெக்கப்படுறீங்க. ஜக்காத்து நம்ம எதனால வெக்கப்படுறோம்? ஜக்காத்துல பிச்சைன்னு விளங்கி வச்சிருக்கிறோம். இந்த 4 நாயிட்டு கொடுப்பாங்க இல்ல, அதான் ஜக்காத் தப்பா விளங்கிட்டதுனால அப்படி வந்துருமோன்னு நீங்க யோசிக்கிறீங்க. அது அல்ல ஜக்காத்து. ஜக்காத்துங்கிற ஒருத்தனை தூக்கி நிப்பாட்டுறது. ஜக்காத்துக்கு நீங்க தகுதியானவர்களா இருந்தா கேட்டே வாங்கலாம். கேட்டு வாங்குறது தப்பு கிடையாது. நீங்க கடனாளியா இருக்கிறீங்க, கடனாளியா மூத்தா போய் அல்லாட்ட பாவியா வருவதை விட நான் கடனாளியை 2 நாள் கொடுக்க முடியல, நான் செத்து போட்டேன், நான் அந்த கடனாளியை நான் மூத்தா போயிருவேன், ஜக்காத்துல எனக்கு ஏதாவது தாங்க, வேற சோர்ஸ் இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம்? அழகா கேட்கலாம். கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. சொந்தக்காரங்கள்ட்ட கேட்கலாம், நிறுவனங்கள்ல கேட்கலாம். இது ஜக்காத்துங்கிற கேவலமே கிடையாது. சில பேர் என்ன செய்யறாங்க? கௌரவம் நினைச்சுக்கிட்டு ஜக்காத்துன்னு தராதி, வேற மாதிரி பிச்சையா? ஜக்காத்துனா கௌரவம், உரிமை. ஜக்காத்துக்கு எல்லாம் வந்து ஹக்குங்கிறான், உரிமைங்கிறான். உரிமையா தராதிங்க, பிச்சையா போடுங்கிறீங்களா? அப்ப அடுத்தவன்ட்ட வாங்கிட்டா வாங்கினதுதான். நீங்க அடுத்தவன்ட்ட இப்ப கையேந்திட்டீங்களோ, வாங்கினதுதான். ஜக்காத்து நம்ம தராதிங்க, வேற மாதிரி தாங்கன்னா என்ன அர்த்தம்? இதுல வாங்குறேன்னு முடிவு எடுத்தாச்சு. அப்புறம் என்ன வாங்குறேன்னு வந்துட்டாலும் நம்ம கொடுக்கிற கை வாங்குற கையை விட சிறந்தது தானே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்ல எதுவும் ஒல்லியா கையனும் மின்னல் எது சுப்புலா, கீழே இருக்கிற கையை விட மேல இருக்கிற கை சிறந்ததுங்கிறாங்க. மேல இருக்கிற கொடுக்கிற கை, கீழே இருக்கிற கை வாங்குற கை. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கீழே இருக்கிற கையை விட மேல இருக்கிற கை தான் சிறந்ததுங்கிறாங்க. எப்ப நம்ம கீழே இருக்கிற கையை ஆயிட்டோமோ அப்புறம் என்னத்துக்கு போட்டுக்கிட்டு ஜக்காத்துன்னு தான் வேற மாதிரி தாங்கன்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். அதனால வந்து இப்படி நம்ம கௌரவம் பார்க்க கூடாது. சொந்த பந்தமா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது? ஜக்காத் என்றால் எங்களுக்கு தராது, ஜக்காத்து தாயான்னு கேட்க, நம்ம காசு அது. இஸ்லாமிய கணக்கு பிரகாரம் 1 லட்சம் ரூபாய் ஒருத்தன் வச்சிருந்தான்னா 97,000 ரூபாய் நம்ம காசு, 2,500 நம்ம காசு. யாரு இல்லாம இருக்கிற நம்ம ஹக்கு, நம்ம உரிமை. அது உங்க காசை வச்சுட்டு நம்ம காசு தானே தெரியன்றது, நம்ம காசு தான். அது என்ன செய்ய? இஸ்லாமிய முறை பிரகாரம் ஜக்காத்து என்பது நமக்கு சேர வேண்டிய பங்கு. நமக்கு அல்லாஹ் வாங்கி தர்றான். அல்லாஹ் தந்தா வாங்கிக்கிறவங்களுக்கு என்ன வைக்கும்? ஜக்காத் அல்லாஹ் தானே தர்றான். அல்லாஹ்வுக்கு பயந்து தானே அந்த 2% நம்ம கொடுக்குறோம். அப்ப அல்லாஹ் தர்றான்னு நினைச்சுக்கணும். ஜக்காத்து யார் தர்றா? அல்லாஹ் தர்றான். வேற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா அவன் தர்றான்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் தர்றது வேணுமா, அவன் தர்றது வேணுமா? அதனால ஜக்காத்துங்கிறத கேவலமா நினைக்காதீங்க. ஜக்காத்துன்னு சொல்வதை செய்யக்கூடாது, நினைக்க கூடாது.
அதே நேரத்தில் வந்து அவங்க கேட்ட கேள்விக்கு வருவோம் நினைக்கிறான் ஜக்காத்துன்னு சொல்லி கொடுத்தா தான் ஜக்காத் ஆகுமா கேட்கறாங்க. அதெல்லாம் கிடையாது. இபாதத்துக்கு வந்து அல்லாட்ட தான் நீங்க ஏத்தலாம். நீங்க 1 லட்சம் ரூபா வச்சுக்கிறீங்களா, 2000 ரூபாய் எடுத்து வச்சுட்டீங்களா, யாரெல்லாம் உனக்கு ஜக்காத்தை வச்சுட்டேன்றீங்க, முடிஞ்சு வச்சுக்காத. கொடுக்குறவன்ட்டு ஜக்காத்துன்னு சொல்லணும் அவசியம் கிடையாது. சும்மா கொடுங்க உங்க கணக்குல நீங்க அல்லாட்ட சொல்லி, அல்லாவுக்கு சரி இபாதத்து தானே இது, அல்லாவுக்கா எடுத்து வச்சிருக்கீங்க. கொடுக்கிறவர்கிட்ட போய்கிட்டு இது ஜக்காத்துன்னு சொல்லி கொடுக்கணும்னு மார்க்கத்தில் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஒரு தட்டையா கூப்பிட்டு இது ஜக்காத்து ஜக்காத்து சொல்லியா கொடுத்தாங்க? சொல்லிலாம் கொடுக்கல. ஜக்காத்துன்னு விநியோகம் பண்ணிடுவாங்க. ஜக்காத்துல அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க, விநியோகம் பண்ணுவார்கள். அது என்ன செய்யறது இல்ல, பெரிய சஹாபாக்கெல்லாம் வந்து கூடிடுவாங்க பள்ளியாசல்ல, எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுட்டு போயிருவாங்க. அப்ப ஜக்காத்துன்னு சொல்லி சொல்லி கொடு ஒருத்தட்டையும் அப்படின்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னது கிடையாது. அதனால நீங்க ஜக்காத்தை கொடுக்கறதா இருந்தா, ஒருத்தர் கடனாளியா இருக்காரு, இன்னும் சொல்ல போனா நீங்க கடன் கொடுத்துட்டீங்க, ஒரு ஆள் கிடைஞ்சிட்டீங்க, 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துட்டீங்க. நீங்க கேட்டு கேட்டு பாக்குறீங்க, தரமாட்டேங்கிறாரு, தரத்துக்கு சோர்ஸும் இல்லாம இருக்கிறார். இப்ப என்ன பண்றீங்க, அடுத்த வருஷம் கணக்கு பாக்குறீங்க, 1 லட்சம் ரூபாய் ஜக்காத்து கொடுக்க வேண்டி வருது. நீங்க என்ன செய்யணும், அவரை கூப்பிட்டு ஜக்காத்து கழிச்சு விட்டுருவோம் சொல்லிட்டு அவர்கிட்ட உங்க கடனை தள்ளுபடி பண்ணப்போ அப்படின்ட்டா கடன் முடிஞ்சு வச்சு, உங்களுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டீங்க. கடனாளிக்கு தானே கொடுக்கணும். ஒரு ஆள் உங்களுக்கு தர வேண்டிய கடனை கூட நீங்க என்ன செய்யலாம், கழிச்சு விட்டுறலாம். இதை ஜக்காத்திலிருந்து கழிக்கிறேன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அல்லாவுடைய கணக்கு பண்ண தனியா ஒதுக்கி 1 லட்சம் ரூபாய் வருது, 1 லட்சம் ரூபாய் கடன் தரணும்ல, அவர் இது கழிச்சு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது கூட மார்க்கத்து தப்பு கிடையாது. அல்லாஹ் சொன்ன அந்த 5 கேட்டகரியில 8ல 3 வராது நம்ம காலத்துல, அந்த 5ல வந்து கடனாளிகளும் ஒரு வகையா இருக்கிறாங்க. இதுதானே தவிர சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவரும் ஜக்காத்தை கௌரவ குறையா நினைக்க வேணாம், நீங்களும் ஜக்காத்துன்னு சொல்லி கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. என்ன மாதிரி கொடுத்தாலும் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு நியத்து இருக்கணும் மனசுல, யா அல்லாஹ் இது ஜக்காத்து பணம், ஜக்காத்திலிருந்து நான் கொடுக்கிறேன். அவனுக்கு அவன் ஆக்கின கடமை தானே. தொழுவுறீங்க, நோட்டீஸ் அடிச்சு ஓட்டிட்டு அல்லாவுக்கு தொழுகிறேன்னு சொல்றோம், அல்லாட்ட போய் அல்லாவுக்கு தொழுகிறேன்னு சொல்லிக்கிறோம். அப்ப ஜக்காத்தை என்ன செய்யணும், அல்லாட்ட வந்து நம்ம சொல்லிக்கிறோமே தவிர உலகத்துக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது.